ஏங்க ஏங்க விடுங்க. அட வா சொல்றேன். ஏங்க விடுங்க. ஏய், நமக்காக கொடைக்கானலுக்கு ஹனிமூன் டூர் பேக்கேஜ் புக் பண்ணிருக்காளாம். அப்படியா? ஜாலியா 3 நாள் அப்படியே தனியா இருக்கலாம். ஏங்க என்ன முகத்துல அம்பட்டு சிரிப்பு? அம்பட்டு சந்தோஷமா இருக்கு தேனு. எல்லாருக்கும் ஏதோ ஒரு உறவு தான் நல்லா அமையும் தேனு. வைஃப், மாமியாரு, மச்சினிச்சி எல்லாருமே நல்லவங்களா அமைஞ்சிருக்காங்க. ஆமா தேனு, நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கேன் போல. நானும் தாங்க. இந்த வீட்ல மத்தவங்க எல்லாம் எப்படியோ, ஆனா எனக்கு புருஷனும் மாமியாரும் நல்லவங்களா அமைஞ்சிட்டாங்க. ஓ, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, சரியா? இனி நீ அழுகிறதுக்கான வேலையே இருக்கக்கூடாது, சரியா? அப்படியே அழுக சத்தம் கேட்டா அது நம்ம குழந்தை அழுகிற சத்தமா தான் இருக்கணும். என்ன தேனு? ஹேய் போங்க. ஏய், என்ன குழந்தைன்னு சொன்னதுக்கே வெக்கப்பட்டா எப்படி? வெக்கத்தெல்லாம் இங்கேயே விட்டுருமா, கொடைக்கானலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்துடாத. கொடைக்கானலுக்கு போதுங்களா? இது நமக்கு தெரியாம போச்சே. எப்ப போதுங்க? அங்க ரொம்ப குளிரும்ல, நம்ம ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கணும். அதெல்லாம் எதுக்கு? லக்கேஜ் எல்லாம் சேர்க்க வேண்டாம். அப்புறம் அதை யார் தூக்கிட்டு தெரியவா? அப்போ குளிருச்சுனா எனக்கு நீ சொட்டரு, உனக்கு நான் சொட்டரு. போங்க. ஐயோ, கருமம் கொஞ்சக்குதுங்க ரெண்டும். ஏய், ஹனிமூன் ட்ரிப் தானே போறோம், அப்படிதான் இருக்கணும். நீ வேணா அங்க வந்து பாரு, ஜோடிங்கெல்லாம் எவ்வளவு ரொமான்ஸா இருக்காங்கன்னு. யாரோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நம்ம அங்க போறது 4 இடம் பார்த்து நல்லா பேசி தெரிஞ்சுக்கதான். அதுக்கு மட்டும் தானா? ஆமா, வேற எதுக்கு? கடவுளே, ஐயோ ச்சே, மூஞ்சி ஆளுங்களையும் பாரு. வேற எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏய் தேனு, சும்மா நடிக்காத. ஏய் ஏய், தெரியும் தேனு, உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். விடுங்க போங்க. ஏய், ஏங்க நாம போறத வீட்டுக்கு சொல்லணும்ல. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். புதுசா கல்யாணம் ஆனவங்க ஹனிமூனுக்கு போறோம்னு சொன்னா வேணா நான் சொல்ல போறாங்க? அதெல்லாம் ஒத்துப்பாங்க தேனு. வா தேனு, சும்மா ஏதாச்சும் சொல்லாத தேனு. 2 பேரும் கொடைக்கானலுக்கு எப்படி போறீங்கன்னு பாக்குறேன். அம்மாச்சி.